ஆண்டவர் மருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை யாருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது இந்த பக்கம் தெரியுது. இதுக்குள்ளே நீங்கள் எது போட்டிங்கனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் ஒன்று போடுறேன். இந்த கவருக்குள்ளே இது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இதே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு கேரி பேக். இதுக்குள்ளே நம்ம நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது, க்ரீன் கலராக இருக்குது. இதுக்குள்ளே நான் ஒரு காரியத்தை போடுறேன். இது ஆனால் தெரியல, உள்ளே இருக்கிறது தெரியல. அதே போல் தாங்க வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சகரியா 8வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள், இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது, மனசில் மற்றவங்களுக்கு விரோதமாக கெட்டதை நினைக்கக்கூடாது. இதெல்லாம் யார் வெறுக்கிற காரியம்னா கர்த்தர் வெறுக்கிற காரியம். அது மாத்திரம் இல்லை, பொய் ஆணையின் மேல் பொய்யா ஒருத்தவங்க மேலே சொல்கிறது, குற்றச்சாட்டு வைக்கிறது, நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறது. ஆனால் வெளியில் நல்லா தான் இருப்போம், வெளியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும். ஆனால் உள்ளே என்ன இருக்குன்ட்டு என்ன பண்ணாது தெரியாது. பிரச்சனையே அதுதான். நிறைய பேருக்கு உள்ளே அதுதான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை அறிகிறார். வெளியில் அப்படியே நல்லா பேசுங்க. நீங்கள் ஒன்று கஷ்டப்பட்டு ஒரு எஃபர்ட் போட்டு செய்வீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக ஒன்று சொல்லுவாங்க, நாங்களாம் அந்த காலத்தில் இதை விட பயங்கரமாக செஞ்சிட்டோம். என்ன பெருசாக செஞ்சுட்டேன், நாங்களாம் பெரிய பட்டம் படித்தவங்க தெரியுமா, நாங்கள் அதை படித்தவங்க இதை படித்தவங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் நாங்கள் வந்து நிறைய டிகிரி படித்தவங்க, நாங்கள் ஊழியக்காரத்துக்கு பைபிள் காலேஜெலாம் படித்தவங்க. நீங்கள் இப்போ புதுசாக வந்து எழுப்புதல் ஜபன்றீங்க. இதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை தான். காரணம் என்னன்னா, உள்ளுக்குள்ளே நல்லது இல்லை, உள்ளுக்குள்ளே நல்ல எண்ணம் இல்லை. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமல், மனசுல கெட்டது நினைக்கக்கூடாது. தயவு செஞ்சு சொல்றேன், இன்னையில இருந்தாவது இது கர்த்தருக்கே பிரியம் இல்லாத காரியம், இவைகளை நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தயவு செஞ்சு மனசுல கெட்டதை வச்சுட்டு பழகாதீங்க, நல்லதோட பழகுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.